பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கவிதை சொல்லி நம்மள மிரள வச்சாங்க. இப்போ ஸ்பீச் நான் ரெடி பண்ணி வந்திருக்கேன், நான் வந்து பேச போறேன் அப்படின்னு என்னட்டு வாலண்டியரா வந்து சொன்னாங்க. சோ ஓவர் டு யூ தீபிகா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ஏன் வந்து அவங்ககிட்ட வாலண்டியரா போய் கேட்டேன்னா, யார் என்ன பேசுறா நம்ம யோசிக்க கூடாது, மைக் அடிச்ச இடத்துல நம்ம விட்டுறக்கூடாது. அதை யோசிச்சு தான் நான் அவங்ககிட்ட போய் வாலண்டியரா பேசுறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன பேச்சு தான். தேர்தல் என்பது நமக்கான பொது சேவர் ஒருவரை மக்கள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறையாகும். இந்திய தேர்தல் முறை இங்கிலாந்து தேர்தல் முறையினால் பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பு 15ஆம் பகுதியில் காணப்படும் 124 முதல் 329 வரையிலான பிரிவுகளில் கூறப்பட்டுள்ளன. விதிகளை பின்பற்றி தேர்தல் முறை அமைக்கப்படுகிறது. சுதந்திரமான நியாயமான தேர்தல் உறுதி செய்வதை தனிச்சையான தேர்தல் ஆணையத்தில் பிரிவு 327 வழியாக செய்யப்படுகிறது. அதனால் நம் தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் தேர்தலும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது. இது சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் யாரும் ஐயப்பட வேண்டிய அவசியமில்லை. தமிழ்நாட்டில் தேர்தல் முறை என்பது சோழ காலத்தில் கிராமப்புற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தனர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் விரும்பப்பட்ட ஒரு தேர்தல் முறை சோழர் காலத்தில் குறையோலை முறையாகும். உலகில் உள்ள மக்களாட்சியில் அதிக மக்கள் தொகை கொண்டதாகிய நம் நாடு 2009ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 77.4 குடிக்கும் மேல் இந்தியாவில் வாக்குரிமை பெற்றிருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்றத்தில் மக்களவை, மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்பு ஆகியவை நேரடி தேர்தல் நடைபெறுகின்றன. ஒரு வாக்காளருக்கு ஒரு வாக்கு என்ற விதிப்படி இத்தேர்தல் அமைகிறது. வேட்பாளர்களில் அதிக வாக்கு பெறுபவர் வெற்றி பெறுகிறார். 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் ஜாதி, மதம் என இன வேறுபாடு இன்றி தகுதியான தலைவரை தேர்ந்தெடுத்து அவரை வெற்றி பெற செய்வது நமது ஒரு முக்கியமான ஜனநாயக உரிமை மற்றும் கடமையாகும். வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்தல், நேர்மையான வாக்களித்தல் மற்றும் மின்னணு வாக்கு இயந்திரத்தில் குறித்து விழிப்புணர்வு அவசியம். இந்தியாவின் ஜனநாயக மக்கள் ஆகிய நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று. இது சிறந்த ஆட்சியை அமைக்க மக்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும். எனது வாக்கு எனது உரிமை என உணர்வு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்க வேண்டும். வாக்கு அளிப்பதன் மூலம் நமது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறோம். நமது அன்றாட தேவைகள், சாலை, கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு போன்றவற்றை நிறைவேற்றும் அரசாங்கத்தை தேர்வு செய்து நமது வாக்கின் இன்றியமையான கடமையாகும். NVSP என்ற இணையதளத்தில் மூலம் பொதுமக்களும் இளைஞர்களும் தங்களது தனது வாக்கை பதிவு செய்ய வேண்டும் மற்றும் வாக்காளர் பட்டியல் பெயரிட்டுதலை உறுதி செய்ய வேண்டும். நேர்மையான திறமையான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும். பணம் பரிசு வாங்காமல் மற்றும் தேர்தல் மின்னணு இயந்திரத்தில் முறையாக நம் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும். 100% வாக்களிப்பு என்பது ஒவ்வொரு தொகுதிகளின் இலக்காக இருக்க வேண்டும். வாக்கு என்பது ஜனநாயகத்தின் நாம் அளிக்கும் மரியாதையாகும். நல்ல சமுதாயம் உருவாக வேண்டும் என்றால் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். வரும் தேர்தலில் தவறாமல் வாக்களித்து ஜனநாயகத்தை வழிபடுத்துவோம்.